அண்மை செய்தி. நெல்லை ராமையன்பட்டி புறக்காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் குண்டு வீசியதாக 17 வயதுடைய 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், முழு விவரங்கள் என? நெல்லை ராமையன்பட்டி புறக்காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் குண்டு வீசியதாக 17 வயதுடைய 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நேற்று பகலில் 3 பேரும் ஒரே பைக்கில் ராமையன்பட்டி சோதனை சாவடி வழியாக வந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், விவரங்கள் என்ன? நெல்லை மாநகர பகுதியை பொறுத்தவரைக்கும் இரவு நேரங்களில் போலீசார் வாகன தணிக்கை, அதே போல மது அருந்துவிட்டு வாகனத்தில் செல்பவர்கள் அவர்கள் சோதனையிடப்பட்டு பின்னர் அவர்களுக்கு அபராதம் செலுத்துவதும் வாகனங்கள் பறிமுதல் செய்வது நடவடிக்கை என்பது எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அப்படி இருக்கையில் நேற்று நெல்லையிலிருந்து சங்கரன்கோவில் செல்லக்கூடிய பிரதான சாலைகள் ராமையன்பட்டி விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சந்திப்பு பகுதியில் புறக்காவல் நிலையம் ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த புறக்காவல் நிலையம் வழியே செல்லக்கூடிய வாகனங்களை காவல்துறையினர் தணிக்கை செய்து வந்தார்கள். அதாவது ஏதேனும் மது அருந்திவிட்டு செல்கிறார்கள், வேறு கடத்தல் வாகனங்கள் என்பது எப்போது போல சோதனை நடைபெற்றது. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு வாகனத்தில் 3 சிறுவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை மறித்து, அதாவது 17 வயதுடைய சிறுவர்கள் என்று சொல்லப்படுகிறது, அவர்களை மறித்து விசாரித்து செய்த போது அவர்கள் பைக்கில் வந்து சாவியை பிடிங்கி காவலர் அறிவுறுத்தியிருக்கிறார். இப்படி 3 பேர் ஒரே வாகனத்தில் வரக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த அறிவுறுத்தலை தொடர்ந்து அவர்கள் அந்த சாவியை வாங்கி வாகனத்தை எடுத்து சென்ற பிறகு மீண்டும் வந்து அந்த வழியாக அந்த புறக்காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது அவர்கள் மது அருந்திவிட்டு செய்திருக்கிறார்கள் என்று தற்போது காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த 3 பேரையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் சிறுவர்கள் என்பதால் அவர்கள் பூர்ணோக்கு இல்லத்திற்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது. இருப்பினும் ஒரு பிரதான பகுதியில், அதாவது பிரதான சாலை அமைந்திருக்கக்கூடிய புறக்காவல் நிலையம், நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் புறக்காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சிறுவர்கள் முன் வந்தது ஏன்? இந்த போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காவல்துறை நடவடிக்கை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி நாகராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.